மலேசியா அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது இந்த ட்வின் டவரும் பட்டு கேவ்ஸ் தான். ஸோ இந்த பட்டு கேவ்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குறிப்பாக தமிழர்கள் வந்து போகாமல் வரவே மாட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் இருக்க முருகனில் இது உயரமான முருகனாக வந்து இருந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து கார் பார்க்கிங் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சமுதாய கூடம் மாதிரி நம்ம ஊர் கோயில்கள்லாம் இருக்க மாதிரியே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை தாண்டிங்க அப்படின்னா டைரெக்டாக அவங்களோட அட்மின் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயில், அதுக்கான படிக்கட்டுகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வந்து மலைக்கு மேலே தான் வந்து இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து அட்மின் ஆஃபீஸ். இது பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த தமிழில் இருக்க பீப்புள் தான் வந்து ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் வேர்ட்ஸ் தான் இருக்கும். ஈவன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கங்கே கல்யாணங்கள் நடக்கிறதையும் வந்து பார்க்க முடியும். ஸோ நம்ம ஒரு திருச்செந்தூர்லாம் எப்படி இருக்குமோ அதே ஃபீலில் தான் உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு விதத்துலையுமே நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு ஃபீலே வராது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து புறாக்கள் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீனி போடுறவங்க போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டு கேவ்ஸ், ஐ லவ் பட்டு கேவ்ஸுங்கிற மாதிரி அந்த நேம் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கடைகள், அங்கே பார்த்தீங்கன்னா வந்து உணவகம் இருக்கும். அதே மாதிரி பொருட்கள் வாங்குறதுக்குலாம் வந்து பிளேஸ் இருக்கும். அதை தாண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம ஊரில் இருக்க மாதிரி கோயில்கள் வந்து 2-3 கோயில்கள் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து சனீஸ்வரன் மாதிரி, இன்னொன்று வந்து துர்கை அம்மன் கோயில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழேயே இருக்கும். அதை தாண்டதுக்கப்புறம் பட்டு கேவ்ஸ் இருக்கும். பட்டு கேவ்ஸ்லையும் ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அந்த அதுக்கான ஸ்கல்ப்சர்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்காவான ஸ்பாட்டாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே இல்லாத ஐட்டமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்க்க முடியும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ் ஆளுங்க தான் இருப்பாங்க. ஸோ ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலீஜன் பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாரையுமே வந்து இங்கே பார்க்க முடியும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாச்சு கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஒரு சில பேர் மட்டும் மேலே போய் பார்க்குறாங்க. மதம் தான் வரணுங்கிற மாதிரி எந்த விதத்துலையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து கல்வெட்டுகள் இருக்கும். உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை திறப்பு விழா அப்படின்னு போட்டு அந்த ஓப்பனிங் அப்போ வச்ச இந்த கல்வெட்டுகள்லாம் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கு ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா டொனேஷன் போட்டு பெரிய உண்டியல் வந்து இருக்கு. ஸோ அதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் கோயில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துர்கை அம்மன் கோயில் இருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளீனாக நீட்டாக இருக்கும். இங்கே எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அர்ச்சனை பொருட்களை வந்து தனியாக வாங்கிட்டு போக வேணாம். ஸோ நேர்த்திக்கடனுக்குள்ள பொருள் மட்டும் வாங்கினா போதும். நீங்கள் வந்து அர்ச்சனை சீட் எடுக்கிறப்பே பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு உங்கள் சீட்லேயே வந்து இன்க்ளூட் ஆகிடும். ஸோ இப்போ அர்ச்சனை சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சீட் எடுக்கிறீங்களோ அதுக்கான அர்ச்சனை பழங்கள், அந்த பொருட்கள் எல்லாமே அவங்களே உங்களுக்கு பையில் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ படியோட அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கடைகள் இருக்கும். ஸோ கிஃப்ட் ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்கார்ப், அதாவது ஷால் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து 10 ரிங்கெட்டு கொடுத்து நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஸோ ஏன்னா உங்களோட ட்ரெஸ் வந்து ப்ராப்பர் ஃபிட்டாக இல்லை, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ட்ரெஸ்ஸாக போட்டு போகிறீங்க அப்படின்னா மேலே வந்து அலௌடு கிடையாது. ஸோ அதுக்காக அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஷால் மாதிரி வந்து விற்கிறாங்க. நீங்கள் 10 ரிங்கெட்டு கொடுத்து வாங்கிட்டு ரிட்டன் வரப்போ உங்களுக்கு வந்து 6 ரிங்கெட்டு கொடுத்துருவாங்க. 4 ரிங்கெட் மட்டும் அவங்க சார்ஜ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வாடகைக்கு வந்து கீழே கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்கிட்டு நீங்கள் வந்து படிக்கட்டில் வந்து நடக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ படிக்கட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்கும். அரௌண்ட் வந்து 276 படிக்கட்டுக்கிட்ட வந்து இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து மேலே வந்து வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து டைரெக்டாகவே வந்து கோயில் இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து மலையில் வந்து இயற்கையாக உருவான மாதிரி ஒரு பகுதி. அந்த பகுதியில் வந்து அவங்க வந்து இந்த கோயிலை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வந்து மேலே வரதை பார்க்க முடியுது. இது வரைக்குமே நீங்கள் வந்து செப்பல்களை வந்து போட்டு வரலாம். ஷூஸும் போட்டு வரலாம். நீங்கள் வந்து இப்போ கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது கலட்டி வரதுக்கான இடம் இருக்குது, அங்கே விட்டுட்டு போயிடலாம். ஸோ இங்கே வந்து ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கூல்ட்ரிங்க் ஷாப் ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு அர்ச்சனை கடை ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா பால் தனியாக விற்கிது, குடமும் தனியாக விற்கிது. ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே வாங்கிட்டு இங்கே வந்து எடுத்துக்கிறாங்க. இது போல் பார்த்தீங்கன்னா நேர்த்திக்கடனுக்கான எல்லா ஐட்டங்களுமே இந்த கடையில் வந்து கிடைக்குது. ஸோ ஜஸ்ட் தாண்டிங்க அப்படின்னா ஒரு கிஃப்ட் ஷாப் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயில் வந்துடும். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து வள்ளி கோகைன்னு வந்து தனியாக வந்துருக்கு. அந்த வள்ளி கோயிலும் ஒன்று தனியாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சின்ன சைஸ் தான். பார்த்தீங்கன்னா நேர்த்திக்கடன் வந்து அங்கங்கே வந்து பண்ணுறது பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கரும்பில் வந்து குழந்தை மாதிரி அதை தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம திருச்செந்தூர் பகுதியில் இந்த மாதிரி பார்க்க முடியும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பழனி, திருச்செந்தூரில் பார்க்குற மாதிரி இங்கேயும் நம்ம மக்கள் வந்து நேர்த்திக்கடன் பண்ணுறாங்க. ஸோ இது தாண்டிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து கோயிலுக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் வந்து போனோடனே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் டிஸ்பென்சர் மிஷினுமே இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் தண்ணி எங்கேயும் வாங்க வேணாம், இங்கேயே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்ட்ரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து விநாயகர் கோயில், அதுக்கப்புறம் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து முருகர் வந்து இருப்பார். அர்ச்சனை பொறுத்த வரைக்கும் 5 ரிங்கெட்டு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்துச்சு. நம்ம வாங்குறப்பே பார்த்தீங்கன்னா தேங்காய் அர்ச்சனை சீட்டுன்னு தான் வந்து அதில் எழுதியிருக்கு. பட் ஆனால் நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பல அர்ச்சனை தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு ஆப்பிள் போட்டு, ஒரு பூ போட்டு, அது இல்லாமல் வந்து விபூதி வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு பையா போட்டு அவங்க வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து அர்ச்சனை சீட்டு வாங்கினா மட்டும் போதும், தனியாக அர்ச்சனை ஜாமான் வாங்கிட்டு வர வேணாம். ஸோ இன்கேஸ் வேறு ஏதாவது நேர்த்திக்கடனுக்கு பண்ண போறீங்கன்னா மட்டும் தான் வந்து உங்களுக்கு தனியாக வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதை முடிஞ்சதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி கோயில் இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 80லேருந்து 70 படிக்கட்டு இருக்கலாம். ஸோ அந்த படிக்கட்டை நீங்கள் ஏறி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலேயும் வந்து சின்ன கோயில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இடையில வந்து ஒரு எம்டி ஸ்பேஸாக இருக்குது. ஸோ அங்கே தான்
பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பால்குடம் அதெல்லாம் நடக்கும். வள்ளி தெய்வான கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து நடராஜர் சன்னதி ஒன்று இருக்குது. ஸோ சின்னதாக வந்து சிலை மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு டேரெக்டாக வந்து கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துலையுமே வந்து குரங்குகள் வந்து நிறையா இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனைகள்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா கையிலேருந்தே பிடிங்கிட்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈட்டபிள்ஸ்லாம் வந்து மேலேருந்து சாப்பிட்டுட்டே கீழே இறங்குறாங்க படிக்கட்டில். பார்த்தீங்கன்னா வந்து கண்ணா பின்னான்னு கூட்டமாக வந்து அவங்க கையில் இருக்கிறத வந்து பிடுங்குது. நிறைய பேர் பயந்து ஓடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்க எந்த இடத்துலையும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாதுங்கிறதுனால நம்ம மக்கள் எல்லா இடத்துலையும் ஏறி உட்காந்துலாம் ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க. சிலைகள் மேலெலாம் வந்து உட்கார்றத வந்து பார்க்க முடியுது. ஸோ இறங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தான படிக்கட்டாக இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கணும். லைட்டாக ஸ்லிப் ஆனாலுமே டேரெக்டாக நம்ம வந்து அடி தளத்தில் தான் போய் விழுவோம். 270 படியிலேயே நம்ம உருண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நிறைய ஹோட்டல்ஸு அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து கிஃப்ட் ஷாப்லாம் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ரேட்டோட கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு நமக்கு. பார்த்தீங்கன்னா 2-3 தமிழ் ஹோட்டல்ஸும் இருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து முடி காணிக்கை செலுத்தும் இடம், மொட்டை அடிக்கிறதுக்குன்னு தனியாக இடம் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆர்ட் கேலரின்னு ஒன்று இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா முருகனோட ஆர்ட் கேலரின்னு போட்டு ஒன்று இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 10 ரிங்கெட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சனீஸ்வரனுக்கும் சரி துர்கை அம்மனுக்கும் சரி அதுக்கு வந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய இந்த மாதிரி சன்னதி மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பக்கமும் போயிட்டு நீங்கள் வந்து உட்காரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட அந்த இடத்துல வந்து போயிட்டு உட்காந்துக்கலாம். ஸோ அதை தாண்டிங்க அப்படின்னா இந்த அர்ச்சனை கடைகள் அது இல்லாமல் வந்து ஊருக்கு பொருள்லாம் வாங்கிட்டு போனோம்னா கடைகள் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு நீங்கள் அடுத்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகிடலாம். ஸோ பக்காவாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஈவன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயும் இருக்குது, காஸ்ட்டும் இருக்குது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்பாட்டுக்கு வர வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரம்மாண்டமான சிலைன்னு மட்டும் தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் இங்கே இருக்க கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஈவன் நம்ம அங்கே போகிறப்போ திருச்செந்தூருக்குலாம் போகிறப்போ ஒரு ஃபீல் கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் வந்து கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து மலேசியா வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது போல் பல மலேசியன் வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.